Hey guys, this is me Priya. Welcome back to Priya's Big Book. Last videoல business ownership structures பத்தி பார்த்திருந்தோம். அதை பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருப்பேன். பிளஸ் வீடியோட எண்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டாப், மிடில் அண்ட் ஆபரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட். ஒரு பிசினஸ் சரியா நடக்கணும்னா எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டா இருக்கணும். யார் என்ன ஒர்க் பண்ணணும், யார் என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றதுக்கு ஒரு சிஸ்டமே இருக்கு. அதுதான் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டை எப்பயுமே ட்ரையாங்கிள் பிரமிட்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க. டாப்ல இருக்கவங்க கம்மியான பேரே இருந்தாலும் ஹெவி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பாட்டம்ல நிறைய பேர் இருப்பாங்க கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர், சிஇஓ, சிஎஃப்ஓ, மேனேஜிங் டைரக்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்னா ஒரு கம்பெனியோட ஓனரால ஹையர் பண்ணப்பட்ட ஒரு டாப் லெவல் குரூப். இங்க இவங்க கம்பெனியோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பெரிய லெவல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. டே டு டே பிசினஸ் ரன் பண்றதுக்கு சிஇஓ செலக்ட் பண்ணி ஹையர் பண்ணுவாங்க. பிசினஸ் சரியான டைரக்ஷன்ல போகுதான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சிஇஓ த டோட்டல் பிசினஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனல் மேட்ரிக்ஸ் ஹெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஎஃப்ஓனா த கோர் மணி மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லைன் கண்ட்ரோல், டேஷ்போர்ட் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேனேஜிங் டைரக்டர்னா ஒரு பிசினஸோட டே டு டே ஆப்ரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை மொத்தமா பார்த்துக்கிற ஒரு டாப் லெவல் பாஸ். ஒரு கம்பெனியோட எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் லீட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. கம்பெனியை பெரிய ஓஷன்ல போற ஷிப்பா எடுத்துப்போம். எங்க போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு மேப்ல லைன் பிளாட் பண்ற கேப்டன் இருக்காங்கல்ல, அவங்க டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இவங்க சும்மா ஏசியில உட்காந்துட்டு சிக்னேச்சர் போடுறவங்க கிடையாது. ஒரு சின்ன டிசிஷன் எடுத்தாலும் அது தப்பா போயிடுச்சுன்னா ஷிப் டேமேஜ் ஆயிடும். அதே மாதிரி மொத்த பிசினஸும் கொலாப்ஸ் ஆயிடும். டாப் லெவல் மேனேஜ்மெண்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு டீ ஷாப் செயின் எடுத்துப்போம். அவங்க இன்னும் 1 இயர்ல 50 பிரான்ச்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்கல்ல, இது டாப் லெவல் மேனேஜ்மெண்டோட வேலை. இன்னும் கிளியரா சொல்லணும்னா 2007ல செல்லுலார் டிவைஸ்ல இருந்து டச் ஸ்கிரீன் பிளாட்ஃபார்ம் எக்கோ சிஸ்டம்க்கு மாறணும்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் டாப் டீம்ஸ் எடுத்த அந்த டிசிஷன் தான் இன்னைக்கு ஆப்பிள்ல குளோபல் ஜெயிண்டா மாத்தி இருக்கு. ரியல் லைஃப்ல நம்ம பாக்குற கூகுளோட சுந்தர் பிச்சை, ரிலையன்ஸோட முகேஷ் அம்பானி இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய ரீட்டைல் செயின்ஸோட ஓனர்ஸ் இவங்க எல்லாமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல தான் வருவாங்க. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க மெயினா கான்செப்சுவல் ஸ்கில்ஸ், ஸ்ட்ராட்டஜி திங்கிங், டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டின்னு இந்த மெயின் ஸ்கில்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். செகண்டா நம்ம மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு பிரெயின்னா, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க ஒரு நர்வஸ் சிஸ்டம். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க பிளான்ஸை ஹை லெவல்ல பேப்பர்ஸ்ல வச்சிருப்பாங்க. அதை ரியல் ஆக்ஷன்ஸா, சேல்ஸா, ப்ராடக்டா மாத்துறது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்குது இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஹெட், அதாவது ஹெச்ஆர் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்க எல்லாரையுமே டிபார்ட்மெண்டல் ஹெட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீஜனல் மேனேஜர், அதாவது ஒரு ஜோனோ ஒரு பிரான்ச்சுக்கோ இவங்க தான் ஹெட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டிவிஷனல் ஹெட், அதாவது ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு பார்ட், அதாவது மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் ஒரு ரீஜனுக்கு ஒரு பெரிய பொறுப்பெடுத்து லீட் பண்ற ஒரு டாப் மேனேஜர். நெக்ஸ்ட் பிளான் சூப்பரிண்டெண்டன்ட், இவங்க ஒரு ஃபேக்டரியோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்கிற டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன்ஸை நேர்ல மானிட்டர் பண்ற இன்சார்ஜ் ஆஃபீஸர். ஷிப் எங்க போகணும்னு மேப்ல லைன் பிளாட் பண்ற கேப்டன் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னா அதை திரும்ப திரும்ப செக் பண்ணி இன்ஜின் ரூம்ல இருக்கவங்களுக்கும் டெக்ல இருக்கவங்களுக்கும் பாஸ் பண்ணி வேலை வாங்குற ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இல்லைன்னா சீஃப் இன்ஜினியர். இவங்க தான் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட். இவங்க மேல இருக்கவங்களோட ப்ரெஷரையும் தாங்கணும், கீழே இருக்கவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் சொல்யூஷன் கொடுக்கணும். மிடில் லெவல் மேனேஜ்மெண்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதே டீ ஷாப் 1 இயர்ல 50 பிரான்ச்சைஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த ஊர்ல எந்த ஸ்பாட்டை பிடிக்கணும், யார மேனேஜரா ஹையர் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் எப்படி சப்ளை பண்ணணும்னு பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்றது இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா மெக்டானல்ட்ஸ் இந்த வேர்ல்ட் லெவல்ல ஹிட் ஆனதுக்கு காரணம் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். டாப் லெவல்ல இருக்கவங்க
சென்ட்ரலைஸ்டு மெனு கொடுத்தாலும் அதை அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி லோக்கலைஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணது மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். ரியல் லைஃப்ல நம்ம பார்க்குற ரீஜனல் பேங்க் மேனேஜர், காலேஜ்ல நம்ம பார்த்த ஹெச்ஓடி, இவங்க எல்லாருமே மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் கீழே தான் வருவாங்க. மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க இன்டர்பர்சனல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், கோஆர்டினேட்டிங் ஸ்கில், டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரியான ஸ்கில்ஸ் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கணும். தேர்டா நம்ம ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்ப்போம். டாப் லெவல்ல இருக்கவங்க பிரெயின்னா, மிடில் லெவல்ல இருக்கவங்க நர்வஸ் சிஸ்டம்னா, ஆப்ரேஷனல் லெவல்ல இருக்கவங்க தான் ரியல் ஹேண்ட் அண்ட் ஃபீட். டாப் லெவல்ல இருக்கவங்க ப்ளூ பிரிண்ட் போடுற ஆர்கிடெக்ட்னா, மிடில் லெவல்ல இருக்கவங்க அதை வழி நடத்துற இன்ஜினியர்ஸ்னா, ரியலா ஃப்ளோர்ல இறங்கி நின்று பில்டிங் கட்டுறவங்க தான் ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஃபோர்மேன். இவங்க ஃபேக்டரி, ஒர்க் ஷாப் அண்ட் ஃப்ளோர் கவுண்டர்ஸ்ல ரியல் டைம் மானிட்டரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டீம் லீடர். டீம் லீடர்ன்றாங்க ஒர்க் ஃப்ளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஹேண்டில் பண்ற ஹெட்ஸ். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் மேனேஜர். இவங்க டெய்லி ஷிஃப்ட் ட்ராக்கிங் அண்ட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இவங்க தான் ஒரு ஜோன் ஒரு லைனோட லைவ் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ளோர் மேனேஜர். இவங்க மெட்டீரியல்ஸ் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஷிப்ல கேப்டன் வழிகாட்டுறாரு, ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆர்டர் போடுறாரு. ஆனா ரியல்லா இன்ஜின் ரூம்ல பாய்லர்ல கோல் போடுறது, டெக்ல ரோப் கட்டுறது, ஸ்டீரிங் வீல பிசிக்கலா திருப்புறதுன்னு பண்றது ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். இவங்க ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஷிப் நின்னுடும். ஏசி ரூம் இல்லைனாலும் ஃபேன் காத்துல ரியல் ஸ்வெட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். டீ ஷாப்ல 50 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும்னு டிசைட் பண்ணியாச்சு, பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஒரு ஷாப்ல டீ மாஸ்டர் கரெக்டா டீ போடுறாங்களா, கவுண்டர்ஸ்ல பில்லிங் கரெக்டா நடக்குதா, பில்லிங் மிஷின்ல ரோல் இருக்கா, டேபிள்ஸ் கிளீனா இருக்கான்னு ஸ்பாட்ல இருந்து செக் பண்றாங்கல்ல, அது ஆப்ரேஷன் லெவல் மேனேஜ்மெண்டோட ஒர்க் தான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, டொயோட்டா வேர்ல்ட் லெவல்ல ஹிட் ஆனதுக்கு காரணம் கேசன், அதாவது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்ற அந்த கான்செப்ட் தான். ஃபேக்டரியில ஃப்ளோர்ல ஆப்ரேஷனல் லெவல் சூப்பர்வைசர் எவ்ரிடே மைக்ரோ டெஃபெக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி டொயோட்டாவை ஜீரோ டெஃபெக்ட் பிராண்டா மாத்திருக்காங்க. ரியல் லைஃப்ல நம்ம பாக்குற ஐடி கம்பெனில இருக்க டீம் லீடர், பேங்க்ல இருக்க கேஷியர், மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருக்க ஃபோர்மேன், இவங்க எல்லாருமே ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட் தான். ஆப்ரேஷனல் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே கைஸ், 3 levels ஆஃப் பிசினஸ் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.